ஹாய் கைஸ், இன்றைக்கி ப்ரீ ஜட்ஜிங் டே. மார்னிங் தூங்கி எழுந்தோடனே பம்ப்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா மசிலோட செப்பரேஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்திருக்கு, நல்லா ட்ரை ஆகிருக்கு உடம்பு. சரி, இதுக்கப்புறம் கார்போர்டிங் டீசெண்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பம்ப் பண்ணலாம் மசிலை சொல்லிட்டு 4-5 நாளாக சரியாக ஒர்க் அவுட் பண்ணலையே, அதனால் சும்மா லைட்டாக பம்ப் பண்ண லைட் வெயிட்டில் வச்சு ஒரு செட்டு சும்மா மசில் ஆக்டிவ் பண்ணுறதுக்காக பம்ப் பண்ணிவிட்டு பைசெப்ஸு ட்ரைசெப்ஸு எல்லாமே மசிலும் பம்ப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நவீன் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டான் லைட்டாக ஆயில் போட்டுட்டு. திருப்பி வீட்டுக்கு போய்ட்டு ரைஸ் அண்ட் சிக்கன் லோட் பண்ணிவிட்டு காம்படிஷன் நடக்கிற வென்யூக்காக எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். டேனு பம்பப் ரோப்பு எல்லாமே எடுத்துகிட்டு போட்டு கிளம்பிட்டோம். போயிட்டோன்னே ப்ரீ ஜட்ஜிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரீ ஜட்ஜிங்கோட வெயிட் கேட்டகரி 75 kg ஒரு 7 to 8 பிளேஸ் இருந்தாங்க. வேறு டிஃப்ரெண்ட் ரயில்வேஸ்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாத்துலேருந்தும் நம்ம பண்ணோம். என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ரீ ஜட்ஜிங்கில் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் கிளிப்பிங்லாம் எடுத்தோம். பேக் டபுள் அண்ட் பைசெப்ஸ் 7 கம்பல்சரி போசஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு போசிங் டவுன்லேயே என்ன ஹரியானா அனோசியேஷன் இவங்க 3 பேரை தனியாக நிற்க வச்சுட்டு மீதி பேருக்கு மட்டும் கம்பேர் பண்ணாங்க. அந்த 3 பேர் நாங்கள் முக்கியமாக டாப் 5 வந்துட்டோன்றது எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. டாப் 5 செலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு மீதி பிளேயர்ஸும் செலக்ட் பண்ணி அந்த டாப் 5 லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 பேர் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்களும் ஓரமாக வச்சுட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ் போய்ட்டோம் டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. நாளைக்கு இன்னும் ட்ரையாக வந்து எப்படி மெடல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு மற்ற காம்படிஷன்லாம் பார்த்தோன்னா மோகன் அதெல்லாம் இருக்குது. மோகன் எனக்கு ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் ஹரியானா கிட்ட நாளைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போய் கார் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விட்றாதரா தம்பி, நாளைக்கு ஒரே நாள் தான், உன்னால் கண்டிப்பாக முடியும்.